சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து 30,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக இன்று பல்வேறு திட்டங்கள் துவக்கி வைக்க இருக்கிறார். அதில் குறிப்பாக சுற்றுலாத்துறையின் சார்பில் ஒகேனக்கல் அருவி பகுதியில் கொல்லிமலை, அதே போல ஆண்டிப்பாளையம் ஏரி, வத்தல்மலை, மூட்டம் கடற்கரை, அதே போல பல்வேறு ஏரி கடற்கரைகளை தாண்டி 27,34,62,200 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கான பயன்படுத்துவதற்காக இந்த மையத்தை திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக பல்வேறு ஏரிகள், அதே போல ஒகேனக்கல் அருவி உள்ளிட்ட பகுதிகளில் மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கான பயன்பாட்டிற்கான இதனை திறந்து வைக்க இருக்கிறார். அதே போல பதிவாறு அதிகாரத்துறையின் சார்பில் மதுரை, திருச்சி, அரியலூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் 7 பதிவு மண்டலங்களில் 30,27,88,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 17 சார் பதிவாளர் அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அது நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் டி.ஆர்.பி. ராஜா, சுவாமிநாதன், முத்துசாமி உள்ளிட்டோர்கள் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்த பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்று 2 திட்டங்களை, சுற்றுலாத்துறையின் சார்பில் ஒரு திட்டமும் சார் பதிவாளர் அலுவலகங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்து வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.